வணக்கம். ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்க் அப்படின்னு ஒரு தமிழ் படம், அதனுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ வெளியீட்டு விழா 2 நாளைக்கு முன்னால் சென்னையில் நடந்தது. அதில் பல நடிகர்கள் நடிகைகள் கலந்துக்குவாங்க இல்லையா. அதில் வந்து இயக்குனர் பேரரசு பேசிய பேச்சு இன்னைக்கு ரொம்ப அப்படியே வைரலாக போயிட்டு இருக்கு. கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பேச்சு. தவறாகவும் எடுத்துக்கொள்ளலாம், சரியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆமாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எங்க காலத்துல வந்து கொழு கொழுப்பான நடிகைகள் இருந்தார்கள். குஷ்பு, ஜோதிகா மாதிரி. அதே மாதிரி தான் இந்த படத்தினுடைய நடிகை ஸ்வேதா இருக்கிறாரு. யாரு? இந்த பார்க்கு பட நடிகை. மற்றபடி அதுக்கு பின்னால் திரிஷா, அப்புறம் சிம்ரன்லாம் வந்து ஒல்லியா வந்தாங்க. மற்றபடி இந்த நடிகை வந்து கன்னட நடிகையா இருக்கிறாங்க. ஸ்வேதாங்கிற பேரு. படத்தில் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. கன்னட நடிகை தான் சரோஜா தேவி. எங்க காலத்துல கனவு கண்ணி அவங்க தான். அவங்களெல்லாம் நாங்கள் தமிழகம் வந்து அவங்கள வரவேற்றிருக்கிறோம். நாங்கள் அதே மாதிரி உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குநர்கள்லாம் இன்னைக்கு நடிகராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு தன்னுடைய நீண்ட பேச்சை வந்து முடிக்கிறார். கவி, அதாவது வந்து பேரரசு, இயக்குனர் பேரரசு திருப்பாச்சி, சிவகாசி போன்ற படங்களை இயக்கியவர். நல்ல அற்புதமான இயக்குனர். ஒரு பஞ்சான ஒரு பேச்சு. என்ன பேசியிருக்காருன்னா, கதாநாயகனுக்கு சதை பிடிப்பும் இயக்குநர்களுக்கு கதை பிடிப்பும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? கதாநாயகிகளுக்கு சதை பிடிப்பும் இயக்குநர்களுக்கு கதை பிடிப்பும் ரொம்ப முக்கியம். அது மாதிரி வந்து இந்த ஸ்வேதா வந்து நல்லா கொழு கொழுன்னு இருக்கிறாங்க. மேடையிலே வந்து ரொம்ப அற்புதமா பேசியிருக்காரு. பார்க்கு பட கதாநாயகி ஸ்வேதா கொழு கொழுன்னு குஷ்பு மாதிரி, ஜோதிகா மாதிரி இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த மாதிரி இருந்தா தான் வந்து ரசிகர்களுக்கும் பிடிக்கும். கதை வந்து இயக்குநர்களுக்கும், சதை வந்து கதாநாயகிகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பஞ்சாவும் ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு. உள்நோக்கத்தோட அவர் பேசுறாரு. இதை நம்ம உள்நோக்கமாக திரிச்சுக்கலாம். அப்படித்தான் லியோ படத்துல வந்து மன்சூர் பேசினாரு. ஆமா, என்னப்பா எங்க காலத்துல ஒண்ணு அப்படி இருந்தது, ரோஜா குஷ்பெல்லாம் போட்டு கட்டுல போட்டு பிரே போடனா கற்பழிச்ச, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, வில்லன்கிற கேரக்டரே காணாம். என்னமோ 2 தடவை திரிஷா வந்தாரு, அப்புறம் ஆளவே காணாம் அப்படின்னு சொன்னாரு. எங்க காலத்துல வந்து கதாநாயகி இது வில்லன் அப்படின்னா வந்து ரேப்பிங் சீன்லாம் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஒண்ணுமே சீனா காணாது போட்டு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்த உடனே மிகப்பெரிய ஒரு பிரபல்யமா வெடிச்சு மகளிர் ஆணையம் வரைக்கும் போச்சு. அப்புறம் வந்து மன்சூர் அலிகானை மன்னிப்பு கேட்க வைத்தார்கள். ஆமா, இந்த மாதிரிலாம் பல சம்பவங்கள். அது மாதிரி வந்து ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் வந்து பேரரசு. கதாநாயகை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒல்லியாவே தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு என்னமோ ஒரு சீன் மாதிரி, ஒரு சீசன் மாதிரி ஆயிப்போச்சு. பேரரசு சொன்ன மாதிரி எங்க காலத்துல அதே மாதிரிதான் நல்லா கொழு கொழுன்னு இருப்பாங்க. எல்லா நாய் கொழு கொழுன்னு இருப்பாங்க. பார்ப்பதுக்கு லட்சணமாக இருக்கும். அதுக்காக ரொம்பவும் கொழுன்னு இருக்கக்கூடாது. பெந்து கோஸ்லாம் இருந்திருக்காங்க. கோழி கூது படத்துல பெந்து கோஸ். ஆமா, ரொம்ப குண்டா இருப்பாங்க. அதுக்காக வந்து அவங்க எல்லாம் வந்து பெருசா கதாநாயகி வெற்றி அடைஞ்சாங்க வந்து எந்த ஒரு பேச்சும் கிடையாது. ரொம்பவும் கொழு கொழுப்பா இருக்கக்கூடாது, ரொம்ப ஒல்லிக்குச்சியாவும் இருக்கக்கூடாது, மீடியமா. பார்க்கப்பட நடிகை கதாநாயகி ஸ்வேதாவை போன்று, ஜோதிகாவை போன்று, குஷ்புவை போன்று அவங்களாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணி கிளீனா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா திரிஷா, சிம்ரன் அப்படி கிடையாது. ரொம்ப லீன். சிம்ரன்லாம் ரொம்ப ஒல்லி. ஆமா, ரொம்ப ஒல்லி எங்க காலத்துல. ஆனா அதை பார்த்து பல பெண்கள் வந்து நாங்களும் ஒல்லியாவே இருக்கோம் சொல்லி இன்னைக்கு அது கண்டினியூவா போயிட்டு பல பெண்களை பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க. என்னன்னு கேட்டா, இல்லை சார் ரொம்ப குண்டாயிட்டு நான் ஒல்லி ஆகணும்
அது தவறு இல்லை. காலையில் சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பெண்கள் ரோட்ல போயிட்டே இருப்பாங்க, டக்குன்னு மயங்கி விடுவாங்க. என்னன்னு கேட்டா காலையில் சாப்பாடு இன்னும் சாப்பிடல அப்படிம்பாங்க. மணியை பார்த்தா மணி 12 மணி, காலையில் சாப்பாடு கிடையாது. மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த மாதிரிலாம் உடம்ப குறைச்சிக்கிட்டு இன்னைக்கு பல பெண்கள் இருக்காங்க. மிக தவறான ஆரோக்கிய அது அறிவுறுத்தல், அது தவறான ஆரோக்கிய அறிவுறுத்தல். அதே மாதிரி பல பெண்களை பார்த்தீங்கன்னா தண்ணியே குடிக்க மாட்டாங்க. ஆமா, இன்னைக்கு பல பெண்கள் வந்து சின்ன வயசுலயே வந்து கிட்னில கல் அப்படிங்கிறாங்க. கேட்டா வந்து சின்ன வயசுல காலேஜுக்கு போன வகையில தண்ணியே குடிக்கிறதில்ல. தண்ணி குடிச்சா வந்து உடம்பு போடுமா, மிகப்பெரிய ஒரு தவறு. தண்ணி குடிச்சா இருக்கக்கூடிய கழிவுகளை அடித்து கொண்டு உடம்பு ஒல்லியாகும். யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா நொறுக்கு தீனி மட்டும் நல்லா திங்கிறாங்க பல பெண்கள். பர்கரு, அப்புறம் அந்த ஆவுன்னா அந்த இதுதான், அந்த சமோசா, ஒன்றுக்கு விளங்காத சமோசா. எல்லாமே வந்து மைதா மாவு இருக்கு அடிப்படை. புரியுதுங்களா? என்னென்னமோ விற்குது, மைதா மாவு தான் எல்லாமே. பிஸான்னு போட்டு சொல்றாங்க, எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. ஒல்லியா இருக்கணும்னு சொல்றாங்க, தண்ணி குடிச்சா குண்டா போயிற மாதிரின்னு சொல்றாங்க. மற்றபடி காலை உணவு கூடாது அப்படிங்கிறாங்க. ரைட், ஓகே. அப்புறம் பர்கரு, பிஸ்ஸா, சமோசா சாப்பிடலாமா? அதெல்லாம் மிகப்பெரிய மோசமான உணவு. பரோட்டாவை வாயில வைக்கக்கூடாது, அவ்வளவு மிக கேவலமான மோசமான உணவு. அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆகுன்னா இந்த இப்ப டிசைனா டீ காஃபி பால்லாம் வருது பாரு, அதையும் சாப்பிட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்டு சில பேர் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு காலையில் உணவு அப்படியே போயிடறாங்க. மிகப்பெரிய ஒரு தவறு. அது சில பல பெண்களை பார்த்தா சாப்பிட சாப்பிட வயிறை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தட்டி தட்டி பார்ப்பாங்க. கொண்டு வந்திருக்கு மதிய உணவுக்கு அலுவலகத்துல வந்து வேலைக்கு போற பெண்கள் ஒரு 4 இட்லி 3 இட்லி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு 2 இட்லி காக்காயை போட்டு 2 இட்லியோட தண்ணி குடிச்சிருவாங்க, முடித்து போச்சு. அது மிகப்பெரிய ஒரு தவறு. இன்னும் சொல்ல போனா மதிய உணவுக்கு அரிசி சாதம் தான் பெட்டர். இட்லி தோசைலாம் சாப்பிடவே கூடாது. பல ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா பல பெண்கள் வந்து மத்தியானம் 1:30 மணிக்கு தோசை இருக்கா, இட்லி இருக்கா, பூரி இருக்கான்னு சாப்பிடுவாங்க ஆர்டர் பண்ணி. மிகப்பெரிய ஒரு தவறு. மதியம் வந்து மாவு உணவு, கார்போஹைட்ரேட். அதோட காலையில் ரொம்ப ரொம்ப கார்போஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இரவு வந்து இட்லி தோசை இடியாப்பம் பிச்சைக்காரனை போய் சாப்பிடணும் நம்ம சித்தன். காலையில் ராஜாவை போய் சாப்பிடு, மதியம் மந்திரியை போய் சாப்பிடு, இரவு பிச்சைக்காரனை போய் சாப்பிடு. இது வந்து பல பெண்களுக்கு தெரிவதில்லை. அதனால பல பெண்களை பார்த்தீங்கன்னா ஒன்று குண்டா இருப்பாங்க, இன்னும் ஒல்லியா இருப்பாங்க. ரெண்டுமே கூட இரண்டுக்கு இடைப்பட்ட மாதிரி. அந்த பார்க்கு பட நாயகி ஸ்வேதாவை போன்று, குஷ்பு, மற்றபடி ஜோதிகாவை போட்டு மீடியமா இருக்கும். அதுல இன்னும் சில தவறான ஒரு அறிவுறுத்தலாம் போதும். ஐயோ ஒல்லிய குண்டா இருந்தா அப்படின்னம்னா இது குழந்தை பிறப்பு உண்டாகாது, குழந்தைக்கு பின்னால ரொம்ப கஷ்டப்படுவோம், பல ஆண்கள் நம்மை விரும்ப மாட்டார்கள். அதெல்லாம் கிடையாது. பார்க்க அழகாக இருக்கணும். நீ குண்டா இருக்கிறியா ஒல்லியா இருக்கியாலாம் அப்படி ஆண் பார்க்க மாட்டான். பார்க்க லட்சணமா அழகா குடும்ப பெண்மா இருந்த எந்த ஆணுக்குமே ஒரு பெண்ணை பிடிக்கும். அதே மாதிரிதான் குண்டா இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பம் உண்டாகாது என்று மிகப்பெரிய தவறான ஒரு கருத்து. பல பெண்களுக்கு குண்டாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட, அதாவது வந்து கர்ப்பமாகாத பல பெண்கள் குண்டாக இருக்கிறார்கள், அது கன்ஃபார்ம். அதுக்காக குண்டா இருக்கிற அனைத்து பெண்களுக்குமே வந்து கர்ப்பம் உண்டாகாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் ஒல்லியா இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கர்ப்பம் மாதவிலக்கு தள்ளி போயோ குழந்தை பிரச்சனையோடு இல்லையா? எத்தனையோ பெண்கள் இருக்காங்க ஒல்லியான பெண்கள். கேட்டா வந்து ஓவரிஸ் பிரச்சனை, பிசிஓடி ப்ராப்ளம் சொல்லிட்டு பலவிதமான பிரச்சனைகள். ஒல்லியா இருப்பான், லீனா இருப்பான், அழகா இருப்பாங்க. ஆமா, இடுப்பே இருக்காது, அதுல அடிப்படை குழந்தையும் இருக்காது, அப்படி இருக்காங்க. அதனால வந்து ஒல்லியாக இருந்தாலும் சரி, என்ன மிக குண்டாக இருந்தாலும் சரி, இரண்டுக்கு இடைப்பட்ட மாதிரி லீனாக கரெக்டா அந்த இயக்குனர் பேரரசு சொல்ற மாதிரி சதை பிடிப்போடு கிளீனா இருந்தாலும் சரி, பார்க்க லட்சணமா அழகா ஆரோக்கியமா இருந்தா போதும். அதாவது எப்படி குண்டாக இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரிங்க, ஒரு பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், மற்றபடி பிபி சுகர் எல்லாம் பார்த்துக்கிடுங்க. கரெக்டா வந்து உங்களுக்கு பாடி கரெக்டா உட்காரும். ரெண்டு தான். எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி, ஆமா, எந்த நோயோடு போனாலும் சரி, பிபி இருக்கான்னு கேட்பாங்க. இல்லை சார்னு பதில் ஒன்று. சுகர் இருக்கா? இல்லை சார். உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இல்லையா, அதை குறைச்சிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை
ஊசி பெட்ல அட்மிட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கோம். அது மாதிரிதான். அதனால வந்து சதை பிடிப்போடு இருப்பது ரொம்ப நல்லது. ஆமா. பேரரசை போன்று இக்கால பெண்களுக்கு நான் சொல்லிக் கொடுது ஆரோக்கியத்தின் விளைப்பாடு அப்படித்தான். சிம்ரனை போன ஒல்லியா இருக்காதீங்க, பிந்து கோஷ் போட்ட குண்டா இருக்காதீங்க, மீடியமா இருங்க. ஆமா, அது வந்து ஆரோக்கியத்தின் வெளிப்பாடு. மற்றபடி பல ஆண்களுக்கும் பிடிக்கும். அது போலதான் வந்து பார்க்க நடிகை ஸ்வேதா இருப்பதாக வந்து பேரரசு பெருமிதம் கொள்கிறார் இயக்குனர். அது இன்னைக்கு பிரச்சனை ஆகுமா அப்படின்னு தெரியல. பட் அது பிரச்சனை ஆகக்கூடிய அளவுக்கு பல ஒரு விஷயமும் கிடையாது. மன்சூர் திரிசா மேட்டர் மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. தன்னுடைய மனம் திறந்த வெளிப்பாடை வெளிப்படுத்தியிருக்கிறார், அவ்வளவுதான். இது நல்ல ஒரு அட்வைஸ் பல பெண்கள், அது இக்கால பெண்களுக்கு நிறைய தேவை. ஆமா, அதனால வந்து ஒல்லியாவே இருக்கணும்னு விரும்பாதீங்க. திடீர்னு குண்டாகணும்னு கட்டாயமா முடியாது. சில பேர் குண்டா இருப்பாங்க, ஒல்லியாக முடியாது. இடைப்பட்ட நிலையில மீடியமா பார்க்க லட்சணமா சந்தோஷமா. சில பெண்களை பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க, இந்த பக்கம் எல்லாம் அப்படியே தெரியும், இந்த பக்கம் ஃபுல்லா அப்படியே நரம்புகளே தெரியும், இந்த பக்கம் தொண்டை குழி தெரியும். ஆமா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒல்லி. அவங்களுக்கு ரொம்ப நீர் சத்து குறைவாக இருக்கும். நீர் சத்து இருக்க இல்லாமல் கூட வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன ஆகும் தெரியுமா, அவங்களுக்கு சுகப்பிரசவமே வராது, எல்லாமே சிசேரியன் தான். ஆமா, இன்னும் சில பெண்கள் வந்து கொழுப்பை இதை வெறுக்கிறாங்க. கொலஸ்ட்ராலே கூடாது, தப்பு, மிகப்பெரிய ஒரு தவறு. கொலஸ்ட்ரால் வந்து கூடிய அளவுக்கு இருக்கணும், அது கொஞ்சம் கொஞ்சம் மேல இருந்தாலும் தவறே கிடையாது. அப்பதான் வந்து அந்த குழந்தை கர்ப்பமான பின்னால, கல்யாணத்துக்கு பின்னால கர்ப்பமான பின்னால குழந்தை வந்து வழுக்கிட்டு வந்து வெளிவிடும். இல்லைன்னா சிசேரியன் தான். அது பல பெண்களுக்கு இன்னைக்கு தெரியறது இல்லை. அதனால வந்து பேரரசு சொன்ன அட்வைஸ் ரொம்ப அற்புதமான அட்வைஸ், அதுல மாற்று கருத்து இல்லை. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மீடியமா சதை பிடிப்போடு இருக்கக்கூடியது கதாநாயகிகளுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய குடும்ப பெண்களுக்கும் மிக அழகாக இருக்குங்கிறது பகிரங்கமான ஒண்ணு. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி.